हरे कृष्णा। परम विजयदे श्री कृष्ण संकीर्तனம் जय श्री गुरुदेव. ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம். பாகவதத்துடைய பலன் அப்படின்னு பார்த்தா அது 10வது ஸ்கந்தம். 12 ஸ்கந்தங்கள் இருக்கு. இந்த 10 தான் மொத்த பலன். பாகவதம் பேசுற சுகதேவருடைய ரொம்ப பிரியமான தெய்வம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். அவருக்கு ரொம்ப இஷ்டமானவர் அப்படிங்கிறதுனால அவரை பற்றி பேசுகிற போது, பகவானை பற்றி பேசுகிற போது இந்த 10வது ஸ்கந்தத்தில் அவருக்கு ஆனந்தம் தாங்க முடியல. பாகவதம் 7 நாட்கள்ல விடுபடுத்த வல்லது. பல பிறவிகள்ல எத்தனை சாதனை பண்ணாலும் கிடைக்காத, கிடைப்பதற்கு அரிதான மோட்சம் அப்படிங்கிறது பரீட்சித்து ராஜாவுக்கு 7 நாட்கள்லே கிடைச்சது. பரீட்சித்து முதல்ல கேட்ட கேள்வி, மரணம் ரொம்ப சமீபத்தில் இருக்கிறவனுக்கு எது கடமை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். சுகதேவர் ஒருவேளை யாகம் செய்கிறது, அது இந்த மரண சமீபத்தில் இருக்கிறவனுக்கு அது சிறந்தது அப்படி ஏதாவது கட்டளையிட்டிருந்தா அவன் 7 நாட்கள்ல மோட்சம் அடைஞ்சிருக்க முடியுமா அப்படின்னா அது சந்தேகம்தான். ஒருவேளை கிருஷ்ண கதையில பரீட்சித்து தன்மயமாகி அதிலே லயிச்சிட்டா கூட மோட்சம் கிடைச்சிடலாம். இதுல சுகதேவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது. பொதுவா முக்தி, அந்த விடுதலை அப்படிங்கிறது மனசுக்கு தான், ஆத்மாவுக்கு கிடையாது. வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் ஆத்மாவை இறைவனுடைய அம்சமா அறிவிக்கிறாங்க. அம்சத்துக்கு காரணமான இறைவன் அம்சி அப்படின்னு சொல்லப்படுறார். அம்சியில இருந்து தான் அம்சம் பிரிஞ்சு வருது. ஆனாலும் கூட எத்தனை அம்சங்கள் வெளியே வந்தாலும் அம்சி அதில் குறைஞ்சி போகலை, நாசமடையலை. கடல்ல இருந்து எவ்வளவு தண்ணீர் வெளியே எடுத்தாலும் கடலுக்கு இழப்பு, நஷ்டம்ங்கிறது கிடையாது. அதே போல தான் இறைவன் அப்படியே இருக்கிறார். சொரூபத்தில் எந்த மாற்றமும் அங்கே நடக்காது. நாம எல்லாம் ஒரு அரசனுடைய குழந்தைன்னு வச்சுக்கலாம். குழந்தைங்க, அரசனுடைய பிள்ளைங்க. மாயை ஒரு வேலைக்காரி. நம்ம வளர்க்கிற பொறுப்பு அவளுக்கு தரப்பட்டிருக்கு. துன்புறுத்துற பொறுப்பு தரப்படலை. ஒருவேளை அவ துன்புறுத்தினா வேலையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்படுவா. இறைவன்கிட்ட நெருக்கமான அன்பு கொண்டோம் அப்படின்னா மாயை சந்தோஷமாயிடுறா. நம்மளை கட்டுறது கிடையாது. சூட்சும அறிவுடைய ஒருத்தன் வேதாந்தத்தை புரிஞ்சுக்க முடியும். சராசரி மனுஷனுக்கு வைஷ்ணவ சித்தாந்தம் தான் பிடிக்கும். சுக துக்கத்துடைய அனுபவம் மனசுக்கு தான் கிடைக்கிறது. ஆனா அது ஆன்மா மீது சுமத்தப்படுது. பல பிறவிகள்ல சரீரங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அதை நாம சாகடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா மனசை மட்டும் பத்திரமா வச்சிருக்கிறோம். அதனாலதான் பல பிறவி. மனசு சாகல. மனசை இல்லாம பண்ண முடியாது. ஆனா இறைவன்கிட்ட திருப்பிடணும். இதுதான் பாகவதத்துடைய தகவல். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய லீலைகள் அத்தனை பேரையும் கவரக்கூடியது. கிருஷ்ண கதா அப்படிங்கிறது மனசை எதிர்மறையான விஷயங்கள்ல இருந்து விலக்கி அனுகூலமான விஷயங்களோட இணைக்கிறது. உலகத்திலிருந்து விடுபடும் ஆதங்கத்தை அது ஏற்படுத்தும். உலகத்தை மறப்பதும் பகவான்கிட்ட பற்று கொள்வதும் பாகவதத்தில் நிரோதம் அப்படின்னு சொல்லப்படுது. உலக விஷயங்களை மறந்தாதான் உண்மையான ஆனந்தம் வெளியே தெரிய வரும். சம்சாரிக சம்பந்தத்தில் விடுபட்டாதான் பிரம்ம சம்பந்தம் கிடைக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். உலகத்தில் இருந்து தான் ஆகணும். அதை விட்டுட்டு ஓட முடியாது. அப்படியே ஓடினாலும் மனசு அதை சுமந்துக்கிட்டு தான் ஓடும். உலகத்தில் இருந்துக்கிட்டே அதில் தனித்தும் இருக்கணும். பாகவத்துடைய கதை பசி தாகத்தையும் உலகத்தின் வீண் சச்சரவுகளையும் மறக்க வைக்கிறது. தசமஸ்கந்தத்துடைய ஆரம்பத்தில் சுகதேவர் மன்னன் பரீட்சித்த ஒரு பரீட்சை பண்றார். 5 நாளா ஒரே இடத்துல அமர்ந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்கார். ஒருவேளை கொஞ்சம் உணவு சாப்பிடணும், தண்ணீர் குடிக்கணும்னா நீ அதை செய்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ பரீட்சித்து சொன்னா,
பகவானே உணவ விடுங்க. நான் தண்ணீர் குடிக்கிறத கூட விட்டுருவேன். எந்த பசி தாகத்தின் காரணமா முனிவருக்கு இறந்த பாம்ப மாலையா அணிவிச்சேனோ, அதே பசி தாகம் இப்ப என்ன கொஞ்சம் கூட ஒண்ணும் துன்புறுத்தவே இல்ல. இதுக்கு காரணம் கிருஷ்ண கதா அப்படிங்கிற அமிர்தத்த நான் பருகிக்கிட்டு இருக்கிறேன். இந்த வார்த்தைய கேட்டு சுகதேவருக்கு ரொம்ப சந்தோஷம். கதை கேட்கிறவருக்கு இத்தகைய ஆழ்ந்த ஈடுபாடு வரணும். கிருஷ்ண கதா சிரமம் இல்லாம அனாயாசமா உலகத்த மறக்க வைக்கும். சரீரத்தையும் மறக்க வைக்கும். பரமாத்மாவ நினைக்க செய்யும். கதை கேட்டதும் அழுக வந்தா கதை கேட்கப்பட்டதா அர்த்தம். எல்லா ரசங்களின் தொடர்பும் கிருஷ்ண கதைக்குள்ள மறைஞ்சிருக்கு. சின்ன பையனுக்கும் ஆனந்தம் தரும். பெரிய துறவிக்கும் ஆனந்தம் தரும். கிருஷ்ணனையும் பாருங்க. சிறுவனுக்கு சிறுவன், நண்பனுக்கு நண்பன், அ சந்நியாசிக்கு சந்நியாசி, வாலிபனுக்கு வாலிபன், ஞானியருக்கு ஞானி, யோகிகளுக்கு யோகி, போகிகளுக்கு போகி. பொதுவா போகிகளுக்கு ரோகம், நோய் வரும். கிருஷ்ணர் சுகபோகமா இருந்தார். ஆனா நோயாளி கிடையாது. கிருஷ்ணருக்கு 125 வயசு இருக்கும்போது கூட ஒரு முடி நரைக்கல. ஒரு முடி கூட நரைக்கல. மனுஷ மனம் ஏதாவது ஒரு ரசத்துல ஆழ்ந்து கிடக்கும். இந்த கதையில ஹாஸ்யம், சிருங்காரம், கருணை, பயம் இப்படி பல ரசங்கள், நவரசங்களும் நிறைஞ்சிருக்கு. ஏன்னா கிருஷ்ணன் ரசரூபன். ராசலீலையில சிருங்கார ரசம் இருக்கு. சாணூரன், முஷ்டிகன், கம்சன் இந்த வதத்துல வீர ரசம் இருக்கு. எந்த ரசத்துல ஒருவனுக்கு ருசி இருக்கோ, கிருஷ்ண கதை அதுக்கு ஈடு கொடுக்கறதுனால அத்தனை பேரையும் ஈர்க்குது. இதுதான் அந்த பாகவத கதை, கிருஷ்ண கதையோட சிறப்பு. கிருஷ்ணர் எல்லோருக்கும் நவரசங்களை கடந்து 10வது ஒரு ரசத்தை காட்டுறார். பிரேம ரசம். பிரேம ரசம் சர்வ சிரேஷ்ட ரசம். இது கிருஷ்ண கதையில ததும்ப ததும்ப நிறைஞ்சு கிடக்குது. பிரேம ரசத்தை ருசித்தவனுக்கு மற்ற ரசங்கள் சக்க மாதிரி இருக்கும். இல்லாட்டி கசப்பானது, பிடிக்காதுன்னு அர்த்தம். ராதாகிருஷ்ணரை தவிர மற்ற எல்லா அணுகுமுறையிலையும் வேம்பு மாதிரியான ஒரு வேறுபட்ட சுவை தான் இருக்கு. கிருஷ்ண பக்தி அதாவது ரஜகோபியர்கள் எப்படி இருந்திருக்காங்க, சுகதேவர் எப்படி இருந்தார், சிவபெருமான் எப்படி இருந்தார், இவங்க மட்டும்தான் அந்த பிரேம ரசத்தை ருசிச்சிருக்கிறாங்க. கிருஷ்ண பிரேம ரசத்தை விநியோகிக்க கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவா வந்தார். கிருஷ்ணர் பிரேம ரூபத்துல அப்படி வாரார். அன்பே உருவானவர் கிருஷ்ணர். பிரேம ரசத்துல சிற்றின்பம் இல்ல, ஏற்றத்தாழ்வு இல்ல, பகைமை இல்ல, சுயநலம் இல்ல, நான் நீ அப்படிங்கிற போட்டியும் கிடையாது. செக்டேரியன் செக்டேரியசம்னு சொல்லுவாங்க. பிரிவினை மனப்பாங்கு அதெல்லாம் இருக்காது. தினமும் பகவான்கிட்ட பகவானே என்னை ஈர்த்துக்கங்க அப்படின்னு பிரார்த்திக்கணும். மகாமந்திரத்துடைய அர்த்தம் அதான். உங்க சேவையிலே என்னை வச்சிருங்க, என்னை ஈர்த்துக்கங்க. ஏன்னா கிருஷ்ணரை யாரும் ஏத்துக்கிற அளவுக்கு சக்தி கிடையாது. கிருஷ்ணரா அதை செய்தா உண்டு. கிருஷ்ண பிரேமையில இதயம் முழுவதுமா நனைஞ்சு கண்கள்ல அந்த ஈரம் வெளியே வரணும். அப்போ பகவானோட சம்பந்தம் உண்டாயிருச்சு. தசமஸ்கந்தம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய இதயம் மாதிரி. அவர் ரச வடிவம், ஜீவன் ரச ஸ்வரூபம். ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஏதாவது ஒரு ரசத்துல ருச்சி உண்டு. பிரேமை, விரகம் இரண்டுலயும் இதயம் ஈரமாகும். அப்போ ரச அனுபூதி உண்டாகுது. பொதுவா பாமரன், விஷயி, முமுக்ஷு, முக்தன் இப்படி ஜீவனுக்கு 4 வகை வேறுபாடுகள் உண்டு. அதர்மமா செல்வத்தை சம்பாதிச்சு அநீதியா பயன்படுத்துறவன் பாமரன். தர்மத்தை கடைப்பிடிச்சு அதுல இந்திரிய சுகங்களை பயன்படுத்தி கொள்பவன் விஷயி. உலக பந்தங்கள்ல இருந்து விடுபடும் விருப்பமும் முயற்சியும் செய்யும் ஜீவன் முமுக்ஷு அப்படின்னு சொல்லப்படுறான். பகவான் சைத்தன்ய மகாபிரபு முக்குணங்கள்ல ஒருத்தன் எந்த நிலையில இருந்தாலும் கிருஷ்ண கதையில ஆனந்தம் பெற முடியும்னு சொன்னார். கிருஷ்ண கதை அனைவருக்குமே பயன் தரக்கூடியது, ஆனந்தம் தரக்கூடியது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குடும்ப வாழ்க்கை, துறவு வாழ்க்கை 2க்கும் உள்ள ஒரு நியூட்ரல் சமநிலை பற்றி உலகத்துக்கு காட்டுறார். 16,000 ராணிகளுடைய கணவரான ஸ்ரீ கிருஷ்ணர்
சன்னியாசிகள் நடத்திய வியாச பூஜையில முதல் இடத்த பெறுறார். அத்தனை மனைவிகள்ட்டயும் அன்போட இருந்தார். ஆனா பற்றற்று இருந்தார். கணவன், மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போட இருக்கணும். அதே சமயம் பற்றுலயும் மாட்டிக்க கூடாது. தற்காலத்துல மக்கள் பிரேமைங்கிற சொல்ல கூட களங்கமாக்கிட்டாங்க. காமம் இருக்கும் இடத்துல பிரேமம் இருக்காது. மோகம் தான் இருக்கும். சுகதேவர் ஸ்ரீ கிருஷ்ணர் வைகுண்டம் சென்றத பற்றி வர்ணிக்கிறார். அப்போ வாலிபர்கள் கூட அ வாலிபர்கள் கூட ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு தெய்வீகமான ஒரு பேரழகு காந்தி பகவானுடைய முகத்துல இருந்ததுங்கிறார். 125 வயசு ஆகியும் அவருக்கு ஒரு பல் கூட உடையாம இருக்குது. ஒரு முடி கூட நரைக்காம இருக்கு. அ அவர் வந்து யோகிகளுக்கும் இறைவன்னு சொல்லப்படுறார். ஒருபோதும் நோயாளி ஆகாம இருக்கிறது உண்மையான யோகியுடைய லட்சணம். எந்த யோகிக்கு நோய் ஏற்படுமோ, அந்த யோகியுடைய பயிற்சியில குற்றம் இருக்குன்னு அர்த்தம். ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஹாஸ்யம், விளையாட்டு எல்லாமே ஈடு இணையற்றது. நாம ஒரு இடத்துல திருடுறோம்னா, அத யாரும் ஃபோட்டோ எடுத்து கும்பிட மாட்டாங்க. ஆனா எத்தனை இந்தியாவுல உலகம் பூரா சொல்லலாம். வீடுகள்ல கண்ணன் வெண்ணெய் திருடுற படங்கள மாட்டி ரசிக்கிறாங்க. ஸ்ரீ கிருஷ்ணருடைய வீர ரசம் மகாபாரதத்துல பல இடங்கள்ல வர்ணிக்கப்படுது. அவர் அன்பு உருவமா இருக்கிறதுனால, முழுமையான மாதுரிய ரசத்துல நிறைஞ்சு இருக்கிறார். ஆகவே இந்த ரசத்தின் அ புஷ்டி அ அதுல ஒரு வீரியம் இருக்கு. அது வந்து பிரேமைய கிடைக்கச் செய்யுது. மகா புருஷர்கள் ஸ்ரீ கிருஷ்ண லீலைய நிரோத லீலை அப்படின்னு சொல்லுவாங்க. நிரோத அப்படின்னா தடுக்கிறது. சனாதன கோஸ்வாமி ஒரு அரசன்ட்ட மந்திரியா இருந்தார். பரீட்சித்து மன்னன், நீங்க சூரிய சந்திர வம்சத்து கதைய சொன்னீங்க. சந்திர வம்சத்தினரான ஸ்ரீ கிருஷ்ணருடைய கதைய சுருக்கமா சொல்லிட்டீங்க. அ நீங்க அதாவது கிருஷ்ண கதை போகி, யோகி 2 பேருக்கும் ஆனந்தம் தரும். சுகதேவர் மகா யோகி. தியானத்துல லயிக்கிறவர். ஆடை அணிய கூட மறந்து போயிருவார். அவர் கிருஷ்ண கதையில பைத்தியமா இருக்கிறார். என்ன சொல்றாங்க வராங்கன்னா, சனாதன கோஸ்வாமி அவ்வளோ பெரிய அந்தஸ்துல இருந்தார். ஆனா, சைத்தன்ய மகாபிரபுடைய தொடர்பு ஏற்பட்ட பிறகு, கிருஷ்ணருடைய விஷயங்கள்ல அவர் வந்து ஒரு ரொம்ப கனிந்த நிலைக்கு போயிட்டார். பிருந்தாவனத்துக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். அவருடைய லீலைகள் நெறைய தெரிஞ்சுக்கலாம். சுகதேவ் கோஸ்வாமி வைராக்கியமுள்ள துறவி. அவர் தன்னுடைய தந்தைகிட்ட எப்படி சொல்றார்? "நீங்க எனக்கு அப்பாவும் கிடையாது, நான் உங்க பிள்ளையும் கிடையாது." இப்படி எதிலயுமே இருந்து தன்னை விடுபடுத்தி பேசினார். எல்லாத்தையும் தொறந்தவர். ஆனா கிருஷ்ண கதைய அவரால தொறக்க முடியாது. தொறக்கல. பலர் மனச அடக்க மூக்க பிடிச்சுக்கிட்டு அமர்ந்து தவம் பண்றாங்க. தவத்துல இருக்கிற வரைக்கும் மனம் அமைதியா இருக்கும். அ ஆனா இருக்கையிலிருந்து எழுந்துட்டா, மனசு நாலா பக்கம் ஓடத் தொடங்கும். இது நமக்கு கண்கூடா பிராக்டிகலா நடைமுறையில பார்க்கிறோம். கிருஷ்ண கதை அப்படி இல்ல. நீங்க எத்தன பரபரப்பான சூழல்ல இருந்தாலும், மனசு கண்ணன் பாதத்திலே இருக்கும். உங்களுடைய குருநாதர் பாதத்திலே இருக்கும். அந்த அளவுக்கு கிருஷ்ண கதை உங்கள வந்து இருத்தி வைக்கும். ஹரே கிருஷ்ணா. மீதி நாளைக்கு பார்க்கலாம்.